ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ மாநிலம் முழுக்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாடு முழுக்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தளபதியா இருந்து இன்னைக்கு தலைவரா உயர்ந்திருக்கக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகா, கேரளா, அதை தாண்டி நார்த் சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஃபேன் பேஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால வந்துட்டு அவருடைய பிறந்த நாள் அப்படின்றது இந்த ஒரு வாரமாவே ரொம்ப பெரிய அளவுல செலிப்ரேஷன்ஸோட கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் நடிகரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லுக்கு சிங்கிள் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆகி அவருடைய பர்த்டே அந்த ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல தலைவரா தமிழகத்துடைய முதல்வரா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டு எம்ஜிஆர் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு டேக்லைனை உடைச்சு எம்ஜிஆர் மாதிரி என்ன, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, அதை தாண்டி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே எம்எல்ஏக்களா வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஆனவர்கள். நான் நுழையும் போதே முதலமைச்சராக தான் நுழைவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணி எம்ஜிஆர் இல்ல விஜயும் நடிகரா இருந்து அரசியல்வாதியா பயணிச்சு இன்னைக்கு தலைவரா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இன்னைக்கு வந்துட்டு அரசியல் அவர் பெரிய அந்தஸ்துக்கு போயிருந்தாலும் அதுக்கான அடித்தளம் அப்படின்றது என்னமோ சினிமாவில தான் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ சினிமா டு அரசியல் விஜய் அவர்களுடைய பயணம் எந்த அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு, அதை தாண்டி ரசிகர்களை நோக்கி போய்கிட்டு இருந்த விஜய் எப்ப மக்களை நோக்கி போக ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருப்பாச்சி, கில்லி மாதிரியான படங்கள்ல வந்துட்டு ஒரு மாஸ் ஹீரோவா தான் விஜய் அவர்கள் வெளியே தன்னை காட்டிக்கிட்டு இருந்தாரு. ரசிகர்களுக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ணா பிடிக்கும், இந்த மாதிரி பஞ்ச் டைலாக் பேசினா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவருடைய கெரியர்ல ஒரு ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்ட கொடுத்த படம் தலைவா அப்படின்னே சொல்லலாம். சோ தலைவா படத்துக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் தன்னுடைய எல்லா படத்திலையுமே அரசியலை சேர்த்துதான் அந்த படம் அப்படின்றத பண்ணியிருந்தாரு. டைம் டு லீட் அப்படின்னு சொல்லி போடும்போது எங்க விஜய் பெரிய சக்தியா உருவாயிருவாரோ, நம்மளுக்கு இடைஞ்சலா வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த அதிமுக அன்னைக்கு அவருடைய படத்தை தடுத்துச்சோ அதே அதிமுகவை தான் இன்னைக்கு அந்தர சிந்தனையா உடைச்சிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கத்தி திரைப்படம் பல பிரச்சனைகளை சந்திச்சு கிட்டத்தட்ட 11 நாள் கழிச்சு வந்துட்டு படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுது. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு 11 நாள் கழிச்சுதான் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுது. இங்க தலைமை அப்படின்றவங்க வந்துட்டு மக்களால உருவாக்கப்படுறவன், உன்னை தலைமையத்துக்கு அழைக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரியான டைலாக்ஸ் தான் விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு போடப்பட்ட முதல் விதை அப்படின்னு சொல்லலாம். அங்க இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கத்தி அடுத்த கட்டத்துக்கு விஜய் அவர்களை எடுத்துட்டு போன ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ தலைவாலே வந்துட்டு அரசியல் பிரச்சனையினால படம் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் கொண்டு போறாங்களே, அப்ப விஜய் வந்துட்டு இனிமேல் அரசியல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் ஏஆர் முருகதாஸோட கூட்டணி வச்சு கத்தி அப்படின்ற திரைப்படத்தை எடுத்திருந்தாரு. சோ கம்யூனிசத்துல ஆரம்பிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை அந்த படத்துல பேசி கவர்மெண்ட்டை உழுக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் முன் வச்சிருந்தாரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய ரசிகர்கள்லாம் தொண்டர்களா மாற ஆரம்பிச்சிருந்தாங்க. டெஃபினட்டா வந்துட்டு தலைவர் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்த எல்லாருமே தங்களை அரசியலுக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மூணாவதா மெர்சல். அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை விமர்சிச்சுட்டு இருந்தவர் ஜிஎஸ்டி மாதிரியான பிரச்சனைகளை முன் வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெர்சல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மெடிக்கல் மாஃபியா இருக்கு இல்லையா, மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள நடக்கக்கூடிய கொள்ளைகள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இந்த மக்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிக்கொண்டு வந்து தன்னை வந்துட்டு ஒரு தலைவனா நிப்பாட்டி இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். தலைவாவா இருந்தாலும் சரி, கத்தியா இருந்தாலும் சரி, மெர்சலா இருந்தாலும் சரி, இந்த 3 படத்திலயுமே வந்துட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வந்துட்டு வந்து நிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை விஜய் ஏற்படுத்தி இருந்தாரு. ஒரு தலைவனா நான் உங்களுக்காக நிப்பேன் அப்படின்றத மக்கள் மனசுக்குள்ள கடத்தி இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம்.
சர்க்கார் திரைப்படம் தான் விஜய் அவர்கள் டெஃபினட்டா அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்றத எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தி இருந்துச்சு. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஆட்சியை பிடிச்சிட்டு சர்க்கார் அமைப்பாங்க, நம்ம சர்க்காரை அமைச்சிட்டு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி ஒரு ரொம்ப பெரிய ஹைப் கொடுத்திருப்பாரு விஜய். சோ அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு இளைஞராகவும் அரசியல்ல இளைஞர்களுடைய ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது, அதை தாண்டி ஓட்டை நீ இப்ப போடலன்னா நீ தாண்டா தேசத்தோட பெரிய துரோகி அப்படின்ற மாதிரியான வசனங்களை பேசி ஒரு ஓட்டு கூட எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இளைஞர்களுக்கு புரிய வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். சர்க்கார்ல இருந்து ஆரம்பிச்ச விஜய் அவர்களுடைய பயணம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் போட்டியிடுறதுக்கான பாசிட்டிவ் சைன், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்சவங்களை நேரில் கூப்பிட்டு பாராட்டுறது, அதை தாண்டி வந்துட்டு தொகுதி வாரியா முதல் 3 இடங்களை பிடிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார்ல வந்து டாப் கியர்ல பயணிச்சிச்சு விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படின்னு சொல்லலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனசுல வச்சு உருவாக்கப்பட்ட ஜனநாயகம் திரைப்படமும் கிட்டத்தட்ட கத்தி திரைப்படம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சுச்சோ அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் சந்திச்சு இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆயிருந்தாலும் கூட அந்த ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட முடியல அப்படின்னே சொல்லலாம். சோ கத்தியில ஆரம்பிச்ச பிரச்சனை, பஞ்சாயத்து, விமர்சனம், ஜனநாயகன் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியலை தொட்டதுனாலேயே பல பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாரு விஜய். படத்துல அரசியலை சொன்னதுனாலேயே பிரச்சனையா, அப்ப நேரம் நான் அரசியல் களத்துக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் 2 வருஷத்துல தாவேக்கான்ற கட்சியை ஆரம்பிச்சு அதன் மூலியமா இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சு அரியணையிலையும் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட தலைவால இருந்தே வந்துட்டு ரசிகர்களுக்காக படம் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு ஒரு தலைவனா தன்னை எப்படி முன்னிறுத்தணும் அப்படின்றத ப்ரீ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணதனுடைய விளைவுதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராகவும் இருக்காரு திரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க விஜய் அவர்களை பத்தியும் நான் மேல சொன்ன இந்த படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.